போடுங்க கொஞ்சம் இப்படி உள்ள போ அண்ணியோட ஹாய்ச்சி போட்டேன் அக்காவோட ஹாய்ச்சி நீ சும்மா இரு நீ அண்ணா நீ போங்க நீங்க போங்க ஒன்றை பார்த்தா வெள்ளையா கிடக்கு ஒன்றை பார்த்தா சிவப்பா கிடக்கு இது 2 கலரில் கொண்டு ஒரு பிள்ளைய பார்த்தா 2 கலராக கிடக்கு அப்போ நான் என்ன எதோட கதைக்கிறேன் எல்லாம் கசுபிச்சு ஒரு யாழ்ப்பாணத்து பாதையில் ஒன்றும் இல்லை இந்த ஜனவரி மாதம் பிறந்ததுக்கப்பா 40 பேருக்கு மேலே சுட்டு தள்ளிப்படான் லேட்டும் பேருக்கு ஒருத்தர் கலைச்சுடுறாங்க இங்கே மனுஷன் நிற்பான நாட்டில் நான் வந்த வேலையை முடிச்சு கூட போகிறேன் தலைவடி வைக்கா நீங்கள் போங்க போய் உங்களோட வேலையை பாருங்கப்பா போங்க 8 பேரும் 8 இடத்த காட்டினீங்க இன்னும் இடத்துல சோறு தின்னக்கூடிய இடத்துல காட்டினீங்களே நீங்க முந்தி இடம்பெயர்ந்த காலத்துல என்ன இருந்தீங்க அங்க போய் கனவடலிக்கான தெரிஞ்ச நீங்கள் இருந்தீங்க அதை கேட்டுறாங்களே அது அந்த காலம்டா இந்த காலம் அப்படித்தான் இஞ்சதாக்கள் மேலே கதைக்காது நீ நான் இந்த கொள்ளுங்கடா முதல்ல அடே வெளிநாட்டுக்கு போனதுலேருந்து நீங்கள் சொன்னாண்டா முடிவு வந்து சரியாண்டே எல்லாம் நிற்கிறீங்க 2 மாசமாடா ஒருத்தர் வந்து இருந்துட்டு போறதுல என்னடாப்பா 8 பேர்ல ஒரு ரொட்டேஷன்ல வாங்க நான் சொல்றது கேள் எனக்கு பிடிச்ச காலம் வேலை மேனிசிக்கு இரவு வேலை சரியோ பிள்ளையில அறையை திறக்கிறது கும்மா போன காலத்துலேருந்து நான் படுற பாடு என்ன இவங்க ஒரு ஆள் இருந்தாலும் என்னோட வந்திருக்கலாம் தானே எங்கே ஒன்று எல்லாம் கொக்காவே அனுப்பிவிட்டா எனக்கு ஒரு 3 மாதம் வந்து 2 போய் எல்லாரும் வெளிநாடு போய் காசுக்காக என்னையும் விட்டுட்டு என்னடாப்பா நீங்கள் ஒருத்தர் நான் நீ கடைசியாக போய்த்தா கடைசி உதவா வாங்குறாங்க அப்பா உங்களுக்கு விஷயம் இல்லைங்க இல்லை அங்கே பிள்ளைகளுக்கு படிப்பாங்க அதில் அங்கே பிறந்த பிள்ளைகள் அதில் விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மண் என்னடாப்பா செய்கிறது இந்த மண் என்ன செய்யறது இப்படியே கிடக்கட்டும் நீங்கள் இருக்க பிறகு இருக்கும் அப்புறம் யாருக்கும் பெரிய அடைச்சி விட கேட்டப்பட்டு விட இந்த பாட்டில் அவன் எழுதிதான் அவன் எழுதிதான் நிற்கிறாங்க ரோட்டால் போகிறவங்க எழுதி கொடுங்க வந்து கொடுத்தால் அவங்க வந்து என்னென்ன செய்கிறாங்களோ என்ன கொண்டு எங்கே விடுறாங்களோ நான் என்ன யார் நம்ப உங்களை யார் கூட்ட சொன்னது வீடு ஆறவன் எல்லாம் கஞ்சல்ன்றாங்க கஞ்சல்னா உங்களை யாரும் பேசாம இருங்க போய் உள்ளுக்கு அவ்வளோ இந்த மாதிரி எல்லாத்தையும் என்னெடுத்தாண்ட மாதிரி நீங்கள் கஞ்சலையும் கூட்ட விடுற விளக்கு மாறையை பிடிக்கிறாங்கிறது காலமே ஒரு சும்மா முணுமுணுக்காங்க பேசாம இல்லைங்க உங்களுக்கு எப்போ அந்த காலத்துலேருந்து உங்களுக்கு தான் வேலை காசு அனுப்பி என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க நான் கேட்குறேன் காசு அனுப்பி என்ன செஞ்சு வச்சிருக்கேன் ஆடும் மாடும் கோழியம் பண்ணி வச்சு உங்களுக்கே இல்லாது ஆடும் மாடும் கோழியம் வாங்கி உங்களுக்கு பராமரிக்க ஏழு தானே என்ன பொழுதுபோக்கு அதோட மினா கட்டுறதா உங்களுக்கு அதோட எங்கே நிற்கிறேன் இங்கே வீட்டை தான் நிற்கிறேன் நான் ஓகே வீட்டை வாடா கொஞ்சம் கதைக்க முன்னோட எனக்கு இந்த நான் இந்த முதியோர் இல்லை நீ வா நீ நேரில் வா கதைக்கிறேன் நான் வா என்ன வரைக்கல வான் என்ன சாப்பாடு உங்களுக்கு நான் ஒன்றும் வாங்கல என்ன நான் ஒன்றும் வாங்கல பொழுது உடைக்க பார்ப்போம் அடே ஒரு அறதல் பானும் வாழைப்பழம் வாங்கிட்டு வாடா சாப்பாடும் இல்லைடா நிற்கிறாரு நானும் கடையில் அறதல் பானும் வாழைப்பழம் என்ன நாய்க்கேடா முன்னாங்க இல்லை நாய்க்கோ அறதல் பானும் வாழைப்பழம் உங்களுக்கு அதுக்குள்ளே இது வேறு அறதல் பானும் வாழைப்பழம் வாங்கிட்டு வா வாழைப்பழம் பானும் இல்லை திறன் சாப்பாடு வாங்கிட்டு வாடா இருக்கா இங்கே வீட்டடிக்கு வா இருக்கா ஏன்னா கிடக்கு எனக்கு டிக்கெட்டை விலை மாற்றினா தான் சரி பெரிய ஓத்துறவங்க அப்பா அண்ணன் எல்லாம் சொல்லி போட்டான் தங்கச்சியோட கதைச்சாச்சு சரியோ அவன் சொல்வழியே இருக்கிறான் இல்லை சின்னண்ணையோட கதைக்கவே இல்லாது அவன் காசு அனுப்ப இருக்கு காசு அனுப்பு போடு காசு போடுறதுக்கு சொன்னாலும் கேட்குறான் இல்லை அவன் அங்கே இங்கே என்ன அங்கத்தை நாட்டுக்காரியோட இப்போ தொடர்றான் அண்ணி அண்டையை போக சொல்லி அதான் நீங்கள் கலக்கத்தானே போனீங்க இங்கே தேவை அங்கே விட்டு அங்கே தேவை இங்கே விட்டு நீங்கள் 1 கட்டினியோ 2 கட்டினியோ யாருக்கு தெரியும் அங்கே போடுற இங்கே எந்த நாளும் போனுக்கா போனுக்க கையை வச்சு கொண்டு ஆரோட கதைக்கிறதே தெரியாது இந்த கதை கேட்குறா இல்லை நீ வந்திருக்கிறா இன்னும் ஷார்ட்டில் அவங்கள்ட்ட காசு வாங்கி கொண்டு இங்கே கொண்டு யாருக்கு கொடுக்குறது தெரியாது என்ன நடக்குது தெரியாது 8 பேரும் 8 இடத்த காட்டினீங்க இன்னும் இடத்துல சோறு தின்னக்கூடிய இடத்துல காட்டினீங்களே சோறு தின்னல அவளே வார வேலை வேறு யாரோன்ற ஆளவே நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க நீ சரியாக இருந்தால் அவ்வளவே கடைசி என்னான்னு நான் வளர்த்தேன் கடைசி ஒன்று அதுவும் வாங்க போச்சு நான் யார்கிட்ட போடுறது சும்மா பார்க்குற வேலையை பாருங்க போங்க நான் மருமகள் வந்தவளவே அங்கே என்ன கண்டுட்டு ஆஜப்படுவளவே இன்னும் கசிபுசின்ற அளவே என்னன்னு தெரியாது கசிபுசின்ற அளவே என்ன கூதாரியே தெரியாது அப்போ நான் என்ன ஒன்றும் முழங்காது அவளை அங்கத்தையே ஒன்றை பார்த்தா வெள்ளையாக கிடக்கு ஒன்றை பார்த்தா சிவப்பாக கிடக்கு 2 கலரில் கொண்டு ஒரு பிள்ளையை பார்த்தா 2 கலராக கிடக்கு அப்போ நான் என்ன எதோட கதைக்கிறேன் எல்லாம் கசிபுசின்னு ஒரு யாழ்ப்பாணத்து பாதையில் ஒன்றும் இல்லை ஐயோ உங்களுக்கு கதை சொல்லலாப்பா உங்களுக்கு தேவையில்லாம இந்த வெயிலும் பார்த்தா இப்போ பாருங்க காலு மேலாவது கூட்டி நிற்கிறேன் அதுகள் அங்கே பிறந்த பிள்ளைகள் அதுகளுக்கு அங்கத்தை மொழி தான் பழக்கிறது அப்புறம் இங்கே வந்து இருக்க போதும் அதுகள் அதில் அங்கே பிறந்தவர்கள் அங்கே தானே படிக்குது அங்கத்தை மொழி தான் பழகுங்கள் என்ன யாழ்ப்பாணத்தில் வந்து இங்கே உங்களை மேலே குப்பை ஓட்டுறது இங்கே இருந்தோண்டு இது ஊரா இது முதல்ல ஒரு இடம் நாடா இது
இந்த வெயில் வகையில் இருக்கலாம் கிடக்குங்க சரி ஒரு மனுஷன் இருப்பானா இங்கே இந்த ஜனவரி மாதம் பிறந்ததுக்கப்பா 40 பேருக்கு மேலே சுட்டு தள்ளிவிடான் லேட்டும் பேருக்கு ஒருத்தர் கலைச்சுடுறாங்க இங்கே மனுஷன் நிற்பானா நாட்டில் நான் வந்த வேலையை முடிச்சு கூட போகிறேன் தலைவடி வைக்கா நீங்கள் போங்க போய் உங்களோட வேலையை பாருங்கப்பா போங்க சாப்பாடு சொல்லிக்கிற வேற சாப்பிட்டு இருங்க கொஞ்சம் நேரம் எனக்கு ஒருத்தரத்தை கொடுக்காங்க வந்து இப்போ நான் போகும் பிறகு சரி இருக்கிற பிறகு என்னடா பிரச்சனை கத்தி கொண்டிருக்கிறீங்களோ என்ன சிக்கல் சொன்னா அந்த பானை கொடுக்க சாப்பிட்றதுக்கு வேறு வேலை வந்து காணிக்கு வேலைக்கு அப்பாங்க கொப்பருக்கு பானம் பானை நானே பான் தான் சாப்பிட வரேன் நானே வேண்டாம் ஏன்டா பான் சாப்பிட்றதுல என்னடாப்பா பானும் பாலப்பழம் சூப்பர் சாப்பிடுங்க பானும் பச்சை மிளகா அந்த சாப்பிட்றது இல்லை நான் நினைச்சேன் மச்சான் நீ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறேன் ஏதாவது ரச்சியை கச்சியை போச்சுக்கிட்டு செய்வேன் ஆட்டைக்கிட்டு எடுப்பேன் நானும் வந்தேன் இப்போ எனக்கும் பானு பேசாம இருக்கிறீங்க நான் வந்தது அவர் என்ன வேலைக்கு அவர் கூட முதியோர் நிலையத்தில் வந்து நான் அப்புறம் என்ன சொல்ற கடவுள் இருக்க தட்டி போட்டு கொடுவாக்கு என்ன நான் வந்து சாப்பிடுங்க பானை அடே ஜோக்காக்குது சண்டையா டென்ஷனாக இருக்கிறியா இல்லை என்ன சண்டை இல்லைடா அப்புறம் தின்றத பேர் சரி தங்கச்சியாக சொல்லி போயிடாவே அண்ணன் சொல்லி போடான் என்ன தெரிஞ்சு தனியே இருந்து இப்படி உங்களே தெரிஞ்சு நானும் ஃபோன் பண்ணி சொன்னா அந்த ஏதாவது செய்யுங்கடா நீ இருக்கார் பாவம் யாரும் வந்து நின்று போனால் அதான் சொல்கிறேன் பொண்ணால் முதியோரில் விட போகிறோம் காஜா அவங்களாம் சொல்லி போடாங்க அண்ணையா கதை இருக்கா நீ கதை இருக்கிற காஜி படி சொல்லு எனக்கு சொல்லணும் ஒரு கஷ்டமா இல்லையோட அவனுக்கு கதைக்கு காஜி போட்டு சொல்லிடா கதையை விட்டு தின்னா அந்த ஆளுக்கு பாண்டா அதுவும் ஒழுங்காக கொடுக்க மாட்டான் அவ்வளோ துண்டத்தான் கொடுப்பேன் அவளுக்கு நான் ஜோக்கில் சீரியஸாக சொல்லி அன்னைக்கெல்லாம் கூட கேட்டியோ நான் என்ன குழந்தை பிள்ளையடா எல்லாம் கழிச்சாங்க உங்களுக்கு அந்த மனுஷன் பார்த்து நீ தானே அந்த அம்மா அப்பாவே போயிட்டா இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டா வளர்த்து இந்த இடம்பெயர்ற காலத்தில் உங்களை கோதாரி பொட்டியை கட்டின மாதிரி 8 பிள்ளைய கொண்டு தெரியும் பக்கத்து வீடு நான் எல்லாம் தெரியும் இந்த கதையெல்லாம் முடிஞ்ச கதை இந்த ஞாபகங்களை வச்சு ஒன்றும் செய்யறாது ஞாபகத்தை வச்சு நான் குப்பையை ஓட்டுறது அப்படியே கடைசி காலமாடா காசு இருக்குது வெளிநாட்டுக்காரர் என்ன இளவையாவது செய்ய கொழுப்ப பேர் பானது சாப்பிடுச்சுன்னா போய் அங்கே கூட்டி நிற்கிற பேர் இதுதானே கோவங்கள் வர்றது எனக்கும் கோவமாக தான் கிடக்குது நான் கதை சீரியஸா மேனேஜர் தெரிஞ்சாடலான் இப்போ என்ன சீரியஸாக சொல்ல கதைக்கு மேனேஜர் தெரிஞ்சாடலாம் கதைக்குத்தானே சொல்கிறேன் இப்போ என்ன சிங்களத்தில் சொல்கிறேன் கதை போய் கதைச்சு போட்டு வாருக்கா என்ன கேட்டுவா முதல் அன்ஃப்ரெண்ட் பண்ணணும் சப்பம் அடே வெளிநாட்டுக்கு போனதுலேருந்து நீங்கள் சொன்னாண்டா முடிவு சரியண்டே எல்லாம் நிற்கிறீங்க ஆனால் கொடுத்தாலும் யாழ்ப்பாணத்தில் இப்போ தகப்பந்த பெற்றோரை நினச்சி கவலைப்படுறதும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை ஏதோ சொல்லி முடியுங்கோ செய்து முடியுங்கோ எங்கே கொண்ட விட்டாலும் நாங்கள் கிடக்க வேண்டியான்னு உட்க வேண்டியா இதான் செய்ய போகிறீங்க செய்யுங்க எது முடியுங்கோ உங்களுக்கு சொல்கிற விலங்க இல்லையாப்பா உங்களுக்கு சவத்தை எறிஞ்சு கூட பார்க்குற வேலையை பாருங்க உங்களுக்கு கூட தெரிஞ்சு நான் சாமி இப்போ என்னது வந்தவனு தெரியுமோ அண்ணோட காய்ச்சி போட்டேன் தங்கச்சியோட காய்ச்சி போட்டேன் சரியோ உங்களை கொண்ட முதியோர் இல்லத்தில் விட சொல்லி போட்டோம் இங்கே இருந்து உங்களுக்கு தேவையில்லை வேலை பார்க்க வேண்டாம் உங்களோட வருத்தம் நான் சொல்கிறேன் போடுங்க அண்ணோட காய்ச்சி போட்டேன் அக்காவோட காய்ச்சி நீ சும்மா நீங்க அவரை திருத்துறது என்ன கார வேண்டாம் நீங்கள் உள்ள போங்க சரி போங்கப்பா உள்ள சொல்றவங்க போங்க உள்ள போங்க சொல்ல கேட்டு உங்களுக்கு உடனே எடுத்தோன்னே அவன் மனுஷனை சொல்ல கேட்டு கதைக்கிற மனுஷன் தாயின்னு சொல்ல கேட்டு போங்கப்பா போய் பார்க்குற வேலை பாருங்க சும்மா மண்ணாங்கட்டி எல்லாம் இந்த உலக உப்பா நடந்த ஒரு வரையே இல்லை இப்போ படிச்சிருக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்கப்பா மனுஷன் கதையை கேட்டு கதைக்கிறேன் மாமியின் கதையை கேட்டு கதைக்கிறேன் கதைக்காங்க நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க சொல்றதை கேளுங்க நீங்க முதல்ல என்ன சொல்லி கேட்க போறீங்களா இல்லையா நீங்கள் என்ன சொல்லி கேட்க போறீங்களா இல்லையா அண்ணன் கடிக்கட்ட வைப்பேன் நான் அண்ணன் கடி நீ ஏன் வந்த நீங்க அவனோட மாட்டான் மனுஷன் கதையை கேட்டு கதைக்கிறேன் மாமியின் கதையை கேட்டு கதைக்கிறேன் கதைக்காங்க நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க சொல்றதை கேளுங்க நீங்க முதல்ல என்ன சொல்லி கேட்க போறீங்களா இல்லையா நீங்கள் என்ன சொல்லி கேட்க போறீங்களா இல்லையா அண்ணன் கடிக்கட்ட வைப்பேன் நான் அண்ணன் கடி நீ ஏன் வந்த நீங்க அவனோட மாட்டான் போங்க ஐயோ எனக்கு தலையடி வைக்க காலு மேலாடா வந்து சொல்ல கூட்டி நிற்கிறேன் டிக்கெட் மாத்த போறேன் டிக்கெட் மாத்தி போறேன் சரி விடாடா இது பெரிய ஓத்துறோம் இப்போ என்னடா நடந்து போச்சு அண்ணியாக வர மாட்டான் அக்கா அவன் உங்கள் அங்கே வேலையில அவன் அண்ணன் கடையை பார்க்குறதோ பிள்ளைகளை பார்க்குறதோ அவனுக்கு எல்லாம் சார் கேட்பாங்க என்ன இல்லாங்க கேட்பாங்க 8 பேர் வெளிநாட்டில் இருக்கிறேன் பேர் தகப்பனை பார்க்க ஒருத்தர் இல்லை அது உங்களை தானே உண்டு உங்களை தான் அறியப்படுதான் ஐயோ அது என்ன பிரச்சனை இல்லையாப்பா எனக்கு பேசாம எடுத்து கொண்டு எடுத்து விட்டா நிம்மதியா இருப்பா இந்த ஆடுகள் மாடுகள் கோழியோட காலைல காயம் சொல்ல கேட்கிறாரு 2 பேர் அந்த சந்தோஷமா இருக்குதுடாப்பா இப்போ ஏதோ அந்த 2 பேரை பார்த்து கொண்டு இருக்குது கூப்பிட்டவரை கொண்டு 2 பேர் கேட்டா வந்த நாளையில இருந்து புடிய கிடக்கா நான் கூட்டுறது இல்லை நாங்க நான் கூட்டுறதோ போதும் கூட்டல் என்ன பிரச்சனை உனக்கு இப்போ
அட எனக்கு இந்த பாட்டாயெல்லாம் எல்லாத்துல நாங்கள் நாளை காலெல்லாம் சரி கடிக்குது கம்பூட்ஸை போட்டு கொண்டு கூட்டு யார் வேணாண்டது இடடா முதல் கழுத்துக்க பிடிக்க போகுது எனக்கு இந்த பூதாரிய பணம் சத்தியமா கேவலமான வேலை உண்டுடா நீங்க செய்யறது எனக்கு இப்போ கோவம் கடை என்ன கவர்மெண்ட் மாதம் மாதம் காசு அனுப்புகிறோம் காசு அனுப்பினா சரி எல்லாம் சரி காசு அனுப்பினா காசு அனுப்பினா வச்சு கொண்டு 5 வேலைக்கு ஒரு ஆள் எடுத்து போடுறது வேலைக்கு இந்த கூட்டுறதுக்கு ஒரு ஆள் எடுத்து போடுறது சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் எடுத்து போட்டு அது முடிஞ்சுதேடாப்பா சரி வேலைக்கு வர்றவன் வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கலாம் நீங்க வேலைக்கு வர்றவன் ஒழுங்கா இருப்பானோ அவன் காசு அடிக்க தான் பார்ப்பான் அவன் எப்படி இருப்பான் நாளைக்கு 4 சாமான் எடுப்பான் 2 கோழியை படுத்து காய்ச்சி தின்னுவான் அதெல்லாம் பார்க்க வேண்டியாடாப்பா இங்கே இருந்தோடனே வேறு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண வேண்டியது அவருக்கு உதவி செய்ய போய் இந்த உத்தரம் செய்யற மாதிரி போடும் பேருந்து விளங்குது பிரச்சனை ஏதோ இல்ல இல்லாம கொஞ்சம் ஓவரா டென்ஷன் அந்த பிரச்சனை என்ன உங்க சேர்க்கண்டா வேற கொண்டு மேனேஜர் சொன்ன வேற வடிவா வெளிநாட்டு பிள்ளைகள் நாளைக்கு பிரச்சனை வருமா சரிதானே வடிவா யோசி இல்ல 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 ஐயோ பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கொள்றோம் மகனுக்கு சொல்லு நீ பிள்ளை நாங்களாம் அங்கே இங்கே தனியாக விடையிலாடா தனியாக விட்டால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு விளங்குது இல்லையாடாப்பா சரி உங்களுக்கு விஷயம் விளங்குது சரி உங்களுக்கு வேலையல் கோதாரிகள்னு சொன்னா அக்கா ஒரு 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 2 மாசமாடா ஒருத்தர் வந்து இருந்துட்டு போறதுல என்னடாப்பா 8 பேர்ல ஒரு ரொட்டேஷன்ல வாங்க நான் சொல்றது கேள் எனக்கு விடிய காலம் வேலை மேனிசிக்கு இரவு வேலை சரியோ பிள்ளையில அறையை திறக்கிறது ஒரு கதைக்கு நான் பாரண்டு வைப்பேன் நான் ஒரு மாசம் வந்து நிற்க போறேன் ரெண்டு சொன்னா மேனிசிக்கு இரவு வேலை அப்படியே பிள்ளையில பள்ளிக்கூடங்களுக்கு திறக்கிறதாடாப்பா சரி அதே மாதிரி தான் அவங்களுக்கு மண்ணையாக்களுக்கு இந்த சின்ன ஒருத்தன் இருக்கானாங்க டென்மார்க்கில் அவன் பைத்தியாரன் அவனுங்க கல்யாணம் அந்த அண்ணியை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு வேற ஒரு பொம்பளை நடந்து அங்கத்தை காரியம் அவன் கொண்டு அங்க இதுக்கு விட்டு விட்டீங்கன்னு சொன்னா அங்கே எங்க அங்கே எத்தனை வந்து கேட்டுறாங்களே நம்ம எடுக்கிற பெரிய வேலையோ இஞ்ச வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு எடுக்கிற பெரிய வேலையோ ஏஜென்ட் காசு கொடுத்து எடுக்கலாம் எல்லாரும் சொந்தம் பண்ணலாம் அங்கே எடுத்து வந்து நிற்கிறோம் கனடா போனவர் தங்கச்சி உள்ள பிறந்தா மட்டும் கூப்பிடுவீங்க கனடாவுக்கு போனவர் தங்கச்சி விட்டு என்ன செய்து போட்டு வந்த ரெண்டுக்கு என்ன அங்கே போய் பூங்கால காக்கு இருக்கிறார் தேவையோ நாங்கள் டொய்லெட் எந்த போய் டொய்லெட் கிடைக்கிறா அதை நீங்க சொல்லி அந்த ரேஞ்ச வட்டக்கோ நீங்க முந்தி இடம் எந்த காலத்துல என்ன இருந்தீங்க அங்கே போய் பணவடலிக்கான தெரிஞ்ச நீங்கள் இருந்தீங்களா அதை கேட்டுறாங்களே அது அந்த காலம்டா இந்த காலம் அப்படிதான் இஞ்சதையாக்கள் போய் கதைக்காது நீ நான் இஞ்சதையாக்கள் கொள்ளுங்கடா முதல்ல ஊர்லோகத்தில் இல்லை கதைக்கு பாபு கதைச்சு போட்டு இருக்கா வேற சொன்னா நான் கன விஷயம் கம்ப்ளைண்ட் சொல்றான் சரி தானே உங்களோட எல்லாரும் இது பண்ணணுமா அப்புறம் எங்க திட்டுறாரு வருங்க அந்த ஓடியாடி தெரிஞ்ச மனுஷன் மச்சான் இந்த வயசுல நீ எல்லாம் இந்த வயசுல இருப்பியோ முதல்ல அன்றைக்கு போயில நட்டுருக்கார் போயில நட்டு போட்டு போயில வட்டி யாருக்கு கொடுப்போம்னு சொல்லி தீர்த்து கொடுக்க அவன் பட்டி விட காசு கொடுக்கல அவன் யாருன்னு தெரியாது அவனுக்கு தெரியும் படி வெளிநாட்டு பாட்டி சரிதானே இப்போ கேட்க ஒரு நாள் வராது இப்படி எல்லாம் அங்கே என்ன வேணாலும் செய்யலாம்னு கண்டவன் வந்தவன் இல்லை ஊர் அன்றைக்கு எத்தனை நான் கலவு வேணும் கொண்டு சொல்லியிருக்க மாட்டேன் அந்த நீட்டாக அதை பற்றி சமாளிச்சுட்டு அன்றைக்கு அதுலேருந்து ஒரு சைக்கிள் கொண்டு வச்சு எல்லாம் கொண்டு போட்டாங்க கல்லன்றாங்கிறாங்க ஒன்றும் அடே நீங்களும் ஒரு ஒழுங்கான பார்க்க சொந்தம் இருக்கிற மாதிரி வராதராப்பா நீங்களும் ஐயோ உங்களுக்கு சொன்னாலும் முழங்காது என்னடா அந்த அங்கேயும் இருக்க மாட்டேன் அங்கேயும் இருக்க மாட்டேன் அங்கெல்லாம் வயசானதில் கொண்டு அங்கே அடக்கம் பண்ண முடியுது அங்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க நீங்கள் யாரும் வாங்க இங்கே அதே செய்யுங்கடா கடைசி நேரம் இருக்கலாம் வந்து வீடு திருத்தணும் அப்போ வீடு திருத்தனா நான் எந்த வீடு போகுது யாரு கொடுக்க போறார் நான் திருத்தி போட்ட நேரம் வந்து வீட்டை யோசிச்சுப்பேன் ஐயோ வெண்ணத்தை கக்குறீங்களடாப்பா நீங்கள் திருந்த மாட்டீங்க சரி ஏதோ நடந்து முடியுங்க இப்போ என்ன கன்ஃபார்மா நான் எனக்கு நாளைக்கு நான் தான் கொண்டு முதியோர்ல பார்த்து செட் பண்ணி விட்டான்னு சொல்ல நான் கொண்டு காய்ச்சி நான் சொல்றேன் தன்மை அடுத்து சொன்னா சரி கொன்னையாக்கள் என்னோட கேஸை கேட்க மாட்டாங்களா கொன்னையாக்கெல்லாம் சொன்னது கொன்னையாக்கெல்லாம் சொன்னேன்டா கொன்னையாக்கல எனக்கு கோவத்தை ஏற்படுத்தா நீ நல்ல குடும்பம்டா குட் ஃபேமிலி காய்ச்சி போட்டு சொல்லு சரி நான் போறேன் இதுதான் ஆசைப்பட்டேன் அளவட்டியில்